ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு தொக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். புதினா தொக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஒரு தொக்கு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நமக்கு புதினா இலைகள் நல்லா அதிகமாகவே கிடைக்கும். அப்படி இந்த சீசனில் இந்த மாதிரி புதினா தொக்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாலும் டக்குன்னு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இது ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் 1 வீக் வரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணி இருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். ஏன்னா புதினா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதை எவ்வளோதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பற்கள். இந்த புதினா இலையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக உள்ள எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 காஞ்ச வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் போட்டு இந்த தொக்கு செய்யும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறை இது நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா இலைகள் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்குறதுக்கு இந்த புதினா இலைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணும்போது இந்த புதினா இலையும் போட்டு நம்ம ஆட் பண்ணுதோம். நல்ல ஒரு மெடிசின் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவுமே நல்லா பொன்னிறமாக ஆகணும். எல்லாமே பொன்னிறமாக ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைகள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க. ஆனால் நாங்கள் போட்டு தான் செய்வோம். அப்படின்னா தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அந்த தொக்கில் இதுவும் அங்கங்கே கடிபடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை மட்டுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும். அப்படின்னா தான் அது நம்ம ஒரு 15 டேஸ் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு குட்டியாக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நம்ம குறைவான அளவு தான் செய்தோம். அதனால் கொஞ்சமான அளவு தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த புளி கரைசலோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுக்கிடலாம். இப்போ புளி கரைசலோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புதினா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம்.
இங்கே பாருங்கள் நம்ம வந்து நல்லா லெமன் ஜூஸ் விட்டு அரைச்சதுனால அதனுடைய பசுமை நிறம் வந்து மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒருவேளை லெமன் ஜூஸ் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டர் விட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஒன்று போட்டு செஞ்சாலே நமக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இது அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணாலுமே அதனுடைய பசுமை நிறம் மாறாமல் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை இப்படியே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமாக வந்து கொதிக்க விடணும். நல்லா இதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடணும். இப்படி வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து உப்பு வந்து பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் இதை வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து இதே மாதிரி கொதிக்க விடணும். நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். அது வரை இங்கே பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா திக்காக வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து மதியம் வந்து 1 ஸ்பூன் போட்டு ஒயிட் ரைஸோடு ஜஸ்ட் ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா மணமும் சுவையும் அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு கூட செஞ்சு வச்சுட்டு மார்னிங் வந்து குக்கரில் சாதம் வச்சு குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 15 days ஒன்ஸ் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சுகரில் நாட்டு சர்க்கரை எதனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நெல்லிக்காய் தொக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், வேணால் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.